ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரியின் வாழ்க்கை சரித்திரங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி காளி சரண் சாட்டர்ஜி. பிறந்தது 23/8/1839. மறைந்தது 31/5/1916. ஊர் சுக்சார். நாடு இந்தியா. தரிசன பூமி பழைய பஞ்சாப். காளி சரண் சாட்டர்ஜி ஒரு பெங்காலி மிஷனரி ஆவார். அவர் முந்தைய பஞ்சாபில் முன்னோடி மிஷனரி பணிகளை செய்தார். ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்த சதர்ஜி சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றார் மற்றும் 5 வயதிற்குள் ஸ்லோகங்களையும் சொல்லுவார். அவரது வீட்டில் பல இந்து கடவுள்கள் இடமளிக்கப்பட்டது மற்றும் அவரது தந்தை எப்போதாவது தெய்வங்களை மகிழ்விக்க விலங்குகளை பலியிடுவார். ஒரு விதத்தில் சாட்டர்ஜி ஒரு நம்பிக்கையில் வளர்ந்தார். அது இரத்தம் சிந்தாமல் பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. 8 வயதில் அவர் அகர்பாராவில் உள்ள ஒரு மிஷனரி பள்ளியில் படிக்க தொடங்கினார். அங்கு கிறிஸ்தவ தலைமை ஆசிரியரின் முன்மாதிரியான வாழ்க்கை இளம் சாட்டர்ஜியை மிகவும் வலிமையான முறையில் பாதித்தது. வேதங்களின் சாரம்சம் மிகவும் பெரியது என்பதை அவர் புரிந்து கொள்ள தொடங்கினார். கிறிஸ்துவை தவிர அவருடைய தெய்வங்கள் எதுவும் அதை நிறைவேற்ற முடியவில்லை. இயேசு உண்மையில் பரிசுத்தவர், தீங்கற்றவர், மாசற்றவர் என்றும் அவருடைய இரத்தமே எல்லா பாவங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்படும் என்றும் அவர் உறுதியாக நம்பினார். பின்னர் அவர் அலெக்சாண்டர் டஃப் நடத்தும் கல்லூரியில் படிக்க கல்கத்தா சென்றார் மற்றும் 1854 ஞான ஸ்நானம் பெற்றார். குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டதால் சாட்டர்ஜி தனது படிப்பை முடிக்கும் வரை தனது வீட்டை விட்டு வெளியேறி மிஷன் ஹவுஸில் இருந்தார். 1861 ஆண்டில் ஜலந்தரில் உள்ள அமெரிக்க பிரெஸ்பிடேரியன் மிஷனால் அவர்களுடைய மிஷன் பள்ளியில் கற்பிக்க அழைக்கப்பட்டார். அதன் மூலம் அவரது மிஷனரி பயணத்தை தொடங்கினார். பின்னர் அவர் 1868 பதவியேற்றார் மற்றும் ஹோஷியார்பூரில் ஒரு மிஷன் நிலையத்தை நிறுவும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார். ஹோஷியார்பூரில் சாட்டர்ஜி கல்வி சார்ந்த மிஷனரி நடவடிக்கைகளை தொடங்கினார். அவர் நிறுவிய பள்ளிகள் இந்துக்கள், முஸ்லிம்கள் மற்றும் பஞ்சாபியர்களிடையே நற்செய்தியின் ஊடகமாக மாறியது. அவர் குறிப்பாக ஏழை சமூக விரோதிகள் மத்தியில் ஊழியத்தில் கவனம் செலுத்தினார். அவர் மதங்களை பற்றி கவலைப்படவில்லை மற்றும் பூர்வீக தேவாலயங்களை நிறுவ மட்டுமே பணியாற்றினார். தேசிய மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவை நிறுவுவதற்கு வழிவகுத்த தேவாலயங்களை ஒன்றிணைப்பதற்காகவும் அவர் பணியாற்றினார். அவர் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக கொண்டதிலிருந்து தனது கடைசி நாள் வரை அவர் உண்மையான மற்றும் முழு மனதுடன் தனது இரட்சகரை நேசித்தார் மற்றும் சேவை செய்தார். நீண்ட மற்றும் வெற்றிகரமான ஊழியத்திற்கு பிறகு சாட்டர்ஜி ஒரு தனித்துவமான ஆளுமை மற்றும் தவறாத கிறிஸ்தவ நோக்கத்துடன் 1916 இறைவனிடம் சென்றார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மீதான உங்கள் அன்பு நீங்கள் மறுபடியும் பிறந்தபோது இருந்ததை போன்று உள்ளதா? ஆண்டவரே, நான் உம்மிடம் என் முதல் அன்பை இழந்து விட்டேன், என்னை மன்னித்துவிடு. உமக்கு சேவை செய்யும் ஆர்வத்தை என்னுள் புத்துயிர் அளியுங்கள். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக.